இந்த மனுஷனோட முதல் படத்துல இவரோட நடிப்பை பார்த்து கிண்டல் பண்ணாத ஆட்களே இல்ல. இன்னைக்கு மொழியே தெரியாத மக்களும் இவரோட நடிப்பு பாக்குறதுக்காக தியேட்டருக்கு வராங்க. 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் சேனல்ல இன்னைக்கு டே 86. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபகத் ஃபாசில் 41 வருஷத்துக்கு முன்னாடி கேரளால பிறக்கிறாரு. இவரோட அப்பா ஒரு பெரிய டைரக்டர். 9 வயசுலயே படிப்புக்காக ஹாஸ்டலுக்கு அனுப்புறாங்க. அதோட 20 வயசுல இவர் பல தடவை வேணான்னு சொல்லியும் இவரோட அப்பா மலையாள படத்துல ஹீரோவா அறிமுகப்படுத்துறாரு. படம் அட்டு ஃபிளாப். டைரக்டர் பையனா நடிப்பு வந்துருமா, நெப்போட்டிசம், அது இதுன்னு பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இப்போ ஃபகத் ஃபாசில் இது எல்லாமே என்னோட தப்பு தான், எங்க அப்பா மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிளம்புறாரு. அங்க 7 வருஷம் ஆக்டிங் பத்தி அக்குவே ராணி வேற கத்துக்கிட்டு திருப்பி இந்தியா வந்து கேரளா கஃபே 22 ஃபீமேல் கொட்டைன்னு நிறைய படங்கள் பண்றாரு. மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு. இவரோட கேரக்டர்ஸ் பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஜானர்ஸ்ல படங்கள் பண்றாரு. தமிழ் சினிமால வேலைக்காரன், விக்ரம், மாமன்னன், தெலுங்குல புஷ்பான்னு இப்ப இவரோட புகழ் சவுத் இந்தியா முழுக்க பரவுது. இவரோட கண்ணே ஒரு கதை சொல்லுன்னு சொல்லுவாங்க. கடைசியா ரிலீஸ் ஆன ஆவேஷம் கூட பிளாக் பஸ்டர் ஹிட். ஈவன் லாங்குவேஜே தெரியாதவங்க கூட போய் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. இவரோட கதையில இருந்து